Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ பேசிக்லி இது ஒரு வெக்கேஷன் அப்ராப்ரியேட் மேக்கப். நான் இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸ். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வெளியில் நீங்கள் கிளம்ப போகிறீங்க, ஒரு 3-4 நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னும்போது என்ன மேக்கப் எடுத்து வைக்கிறது அப்படின்றது ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக பேஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேலைலாம் பண்ணி வெக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருள்லேருந்து என்ன மாதிரியான ஒரு வெக்கேஷன் அப்ராப்ரியேட் மேக்கப் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஹியூமிடான ஹாட்டான ஏரியாவுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ரொம்ப கம்ஃபியாக லைட் வெயிட்டாக சிம்பிளாக அட் த சேம் டைமாக நான் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு லுக் லைக் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசென்டபுளாக த்ரூ அவுட் த டே இருக்கிறதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ஸோ இந்த லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னுடைய மேக்கப் கிட்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லுக்குமே வந்து எப்படி பண்ணேன், ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம், வெக்கேஷனுக்குன்னு மட்டும் கிடையாது. நான் வந்து இந்த வெக்கேஷனை காரணமாக எடுத்து இந்த ஒரு ஸ்டெப் ரூட்டீனை வந்துட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ண, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபேர் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் மட்டும் தான் நான் எனக்கு பண்ணிக்க போகிறேன். இப்போ வெளில போகும்போது வந்து வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இருக்க போகுது. ஸோ இந்த பேஸ் வந்து எனக்கு ஸ்டாண்டர்டாக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படியே தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் பேஸ் இல்லாமல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு என்ன பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஒரு லுக்குக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. லைக் ஸ்கின் டின்ஸ் வச்சு கொஞ்சோண்டு பேஸ், நிறைய கன்சீலிங் ஒர்க் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் லிப் பாம் இதுதான் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து ஆக்காலஜிக்காலேருந்து ஒரு டென்டட் க்ளோயி லிப் பாம். இதில் வந்துட்டு எஸ்பிஎஃப்பும் இருக்குது. இதான் என்னுடைய மேக்கப் பவுச். இதுதான் நான் வந்து கேரி பண்ணலான்ட்டு பிக் பண்ணி வச்சுருக்கிறது. இதில் எல்லாமே என்ன வச்சுருக்கேன் அப்படின்றது செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு வரும். இன்றைக்கி இதிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரைமருக்கு வந்துட்டு எல்லாம் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளே கிடையாது. எப்பயுமே பேக்கப் ஒன்று, இது இல்லைன்னா இது செட் ஆகலைன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேக்கப் ஐட்டம் வச்சுக்கிற ஒரு ஆள். ஸோ ப்ரைமருக்கு இப்போது இந்த டைம் ஆஃப் த இயரில் என் ஸ்கின் வந்து ஹாஸ் பின் லவ்விங் இந்த நைக்காவோட ப்ரெப்மி ப்ரைமர். ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர். இது பேசிக்லி ரொம்ப நிறைய கிடையாது, கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு எடுத்து இந்த போர் இருக்க இடம், மூக்கு, அப்புறம் நெத்தி ஏரியா, அப்புறம் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் சின்னில் போட்டுக்கிறேன். இதையே என்ன மீதி இருக்கோ அதே ஐலிட்ஸ், கண்ணு கீழெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சோண்டு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். இதுக்கு தான் அந்த பவுடர். ஓகே, ஐ யூஸ் திஸ் பவுடர். ஸோ இது வந்து பிரான்ஸா ஃப்ரம் மை கிளாம். இது ஒன்று நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பிளானே கிடையாது ஆரஞ்சு கன்சீலர் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஆனால் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்ட்டு நான் வந்து இங்கே எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு ஆரஞ்சு கன்சீலரும். பட் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் என்னுடைய மேக்கப் பவுச்சில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இன்னொரு வீடியோவுக்கு வந்துட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இந்த பிரான்சர், இந்த ஆரஞ்ச் டோன் கலர் எடுத்து யூஸ்வலாக நான் கன்சீல் பண்ணுற ஏரியாலாம் வந்து போட்டுக்கிறேன். லைக் ஆரஞ்சு கன்சீலர் போடுற ஏரியாலாம் ஃபஸ்ட்டு போட்டு இப்படி கொஞ்சமாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய அந்த பிக்மெண்டேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். அண்ட் ஒரு பவுடர் லேயர் இருக்குது அப்படின்றதுனால என்னுடைய பேஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு அழகாக என்னுடைய முகத்தில் செட் பண்ணி வைக்கவும் பார்க்கும். நிறைய டூல்ஸ், நிறைய ப்ரஷஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு ஸ்பஞ்ச், ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐப்ரோ ப்ரஷஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு பேஸ்க்குள்ளே இறங்கிடலாம். I'll go with the concealers first. இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சேன். இல்லை இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும். கன்சீலருக்கு வந்து ரிமலோட கோகோனட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஷேட் நல்லாயிருக்கு, நல்லா கவரேஜ் நல்லா கொடுக்குது, ஸ்கின்ல லைட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இங்கே மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னோட ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் ரைட். இது வரைக்கும் இப்போதைக்கு ஃபைன். அடுத்தது ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் போட போகிறேன். ரொம்ப லைட்டர் ஷேட் இது. நான் ஜென்ரலாக இது ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் போடுவேன். பட் இட்ஸ் ஓகே, லெட்ஸ் டூ திஸ். என்னதான் ஆகுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இன்னொரு கன்சீலர் எடுத்துக்க போகிறேன். இதுதான் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எப்பயுமே இதான் பண்ணுறேன். பட் பார்ப்போம், இதை போட்டுட்டு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணலாம். எடுக்க தான் போகிறேன். தெரியுதா, திட்டா இருக்குல்ல. எனக்கு இது வந்து பிடிக்காது, இந்த லைட்டர் ஷேட் இப்படி கன்சீலர் பண்ணும்போது. இந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர். பட் ஐ ரியலி லவ் திஸ் கன்சீலர். இது வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், சூப்பர் லாங் லாஸ்டிங், அப்படியே இருக்கும் பச்சக்குன்னு ஸ்கின்ல அப்படியே ஒட்டினது. இப்போ இந்த கன்சீலரும் என்னுடைய ஸ்கின்னும் ஒட்டுற இடத்துல மட்டும்
இன்னொரு கன்சீலர் போடுறேன். இது வந்து Born This Wayயோட செஸ்ட்நட். இது ஐ ஃபர்காட் தட் ஹி எக்ஸிஸ்டட் பேசிக்லி. ஸோ அதை எடுத்து இப்படி ஸ்கின்ல இங்கே போட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப வேர்க்காத ஏரியாஸில் மட்டும் நான் வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணிக்க போகிறேன் இந்த வாட்டி. லவ் வெக்கேஷன்ஸ். வெக்கேஷன் யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வெக்கேஷன்ஸில் என்னென்னா, என்ன லுக் க்ரியேட் பண்ணலாம், என்ன அது பண்ணலாம், என்ன இது பண்ணலாம் அப்படின்றது. ஆனால் அங்கே போய் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தில் அப்படியே நான் வந்துட்டு வேகாக விட்டுருவேன், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு க்ரீம் ப்ளஷ் எடுத்துக்கிட்டேன். இதோட கிரேட்ஃபுல், ரேர் பியூட்டியோட கிரேட்ஃபுல். அது வந்து ஒரு ரெட் கலர் க்ரீம் ப்ளஷ். இதை எடுத்து என்னுடைய கன்னத்தில் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் போடுறேன். இதே ஒரு நாள் நான் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் சென்டர் ஆஃப் மை சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ரவுண்டட் லுக்கு, கொஞ்சம் யூத்ஃபுல்லான லுக் வந்து கொடுக்கும். அதுக்காக இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட் அண்ட் தி அவுட்ஃபிட். இப்போ நான் வந்து பிங்க் அவுட்ஃபிட் போடுறேன் அப்படின்னா இந்த ப்ளஷ் போட மாட்டேன், பிங்க் ப்ளஷ் போடுவேன். ஒரு பிங்க் ப்ளஷ் இருக்குது, அது போடுவேன். இல்லை இந்த மாதிரி ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட், ரெட் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போடுறேன்னா இந்த ரெட் கலர் ப்ளஷ் வந்துட்டு நான் ஆப்ட் பண்ணிப்பேன். ஸோ இதை கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் மட்டும் மறுபடியும் ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு பவுடர் வச்சு இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட போகிறேன். இது கண்டிப்பாக எனக்கு தேவை. கே பியூட்டியோட லாட்டே பவுடர் இது. ஸோ இது நல்ல ஒரு லைட்டர் ஷேட். இதை கொண்டு வந்து என்னுடைய கண்ணு கீழே அப்ளை பண்ணி நல்லா நான் வந்துட்டு செட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுவும் நான் வந்து ஐம் ஜஸ்ட் ஃபிகரிங் அவுட், இது எடுத்துக்கலாமா ஆர் பீக்கன் அந்த மாதிரி ஷேட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. லெட்ஸ் சி. த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். நீங்கள் நிறைய மேக்கப் வச்சுருக்கும் போது எதை எடுக்கலாம் எதை விடலாம் அப்படின்றது டிசைட் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று வரும்ல. இட்ஸ் ரியலி ரியல். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. மேப்ளினோட காம்பேக்ட் இது ஒரு மஸ்ட் ஹாவ். இது நல்லா அழகாக ஒரு கவரேஜ் கொடுக்கும், ஸ்கின்ல லைட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. இது ஆர் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன், அந்த பவுடர் ஃபவுண்டேஷன், அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் நான் இந்த வாட்டி இதுதான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்தது வந்து ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு என்னால் இதை தவிர்த்து வேறு எதுவுமே எடுத்துக்க முடியல. ஏன்னா இது வந்து குட்டி, காம்பேக்ட், கன்வீனியன்ட். பவுடர் இருக்குது, ஜெல் இருக்குது, மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு 2-in-1 ஐப்ரோ கிட். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 ப்ரஷ். ஒரு ப்ரஷ் வந்துட்டு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு ப்ரஷ் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுற ப்ரஷில் ப்ராடக்டை வந்து இப்படி லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டிஃபைன் பண்ணுறதுல நான் வந்து ஐப்ரோஸை இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் இதே ப்ராசஸ் தான் நான் வந்து செய்ய போகிறேன். பட் பார்ப்போம், அங்கே இருக்க வெக்கையை பொறுத்து நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஒரேடியாக மேக்கப்பை டிச் பண்ணுறேன்னா ஐ டோன்ட் நோ, அது கூட பிளானில் இருக்குதா. ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை கான்ஷியஸாக வச்சுட்டே பண்ணிட்டே இருக்கிறது வந்து சரியான நச்சு பிடிச்ச வேலை. அடுத்தது கொஞ்சோண்டு ப்ரான்சர். இதெல்லாம் மஸ்ட்டு. மேக்கப் போடுறோம் அப்படின்னா ப்ரான்சர்லாம் வேணும். இது வந்து நெத்தியில் இப்படி ரன் பண்ணுவேன், இந்த கன்னத்துலேயும், அப்புறம் இந்த ஜா லைன், அப்படியே லோவர் ஃபேஸ் ஏரியா. இந்த ப்ளஷ் மேலேயே போட்டேன்னா அழகாக வந்து செட்டில் ஆகிடும். லைக் அந்த ப்ளஷ் கலர் வந்து அழகாக செட்டில் ஆகிடும். இந்த ரெட் போடும் போது நான் எந்த பவுடர் ப்ளஷ்ஷும் வந்து போட போகிறது கிடையாது. அடுத்தது நான் லிப்ஸ் முடிச்சிட போகிறேன். ஏன்னா லிப்ஸ் வந்துட்டு நான் போல்டாக வச்சுக்க போகிறேன். அதுதான் வந்து பிளான். லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆர் மேக்கப் வந்து லைட்டாக போட போகிறேன் அப்படின்னும் போது லிப்ஸ் செம்ம போல்டாக வச்சுக்க போகிறேன். ஸோ என்னுடைய செஸ்ட்நட் லிப் லைனர் வித் அ ஷார்ப்னர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எல்லாத்த விட இந்த லிப் லைனர் தான் வந்து சீக்கிரம் காலியாகும் எனக்கு. ஸோ இதை வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் லிப்ஸை. இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு எல்லா லிப் கலரோடையும் நான் வந்து மேட்ச் பண்ணிப்பேன். லைக் பிங்க் போடுறனாலும் சரி, ரெட் போடுறனாலும் சரி, நியூட் ப்ரௌன், நியூட் மவுவ் எது போட்டாலும் இதை வந்து மேட்ச் ஆகிடும். அடுத்தது அவுட்டர் கார்னர்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஹாவ் மை ரூபி வூ. அது வந்து நான் லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் புல்லட் லிப்ஸ்டிக் ரெண்டுமே வச்சுக்க போகிறேன். ஏன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு ரூபி வூ வச்சுக்கல. இது வந்து ஃபீல் ஸோ கிராண்ட் அப்படின்ட்டு ஒரு ஷேட், ஆல்மோஸ்ட் சிமிலர், பட் ரூபியூ கிடையாது. இந்த மாதிரி ரெட் கலர் போடுறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ இந்த மாதிரி இவ்வளோ சிம்பிளாக முகத்தை வச்சுட்டு ஜஸ்ட் ரெட் கலர் மட்டும் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா பாலிஷாக ரெடியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாள் ஆக 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 என் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே ஒரு லுக் வந்து இருக்கும் ரெட் லிப்ஸ்டிக் நான் போடுறேன் அப்படின்னா. இப்போ என்னுடைய ஃபேஸ் நான் கொஞ்சமாக வந்து செட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய மினி செட்டிங் மிஸ்ட் வந்து பார்த்து தேடி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ
ஒரு குட்டி பாட்டில் இருந்தது. அதில ஒரு செட்டிங் மிஸ்ட் வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் நார்மல் வேரியன்ட். அதில ரோஸ் வேரியன்ட் வந்து நானு ஊத்தி வச்சுக்கிட்டேன். இத வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செட்டில் ஆகுற டைம்ல நான் என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சோண்டு காஜல். காஜலுக்கு வந்து லவ் சைல்ட் பை மசாபாவோட காஜல் எடுத்துக்கிறேன். நல்லா பிக்மெண்டட், சூப்பர் லாங் லாஸ்டிங் நல்லாயிருக்கும். அடுத்தது மஸ்காரா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா ஃப்ரம் மேக். இத எடுத்து லைட்டா நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்காலிட்டி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவுட்ஃபிட். அதெல்லாம் பொறுத்து நான் வந்துட்டு ரெட் லிப்ஸ்டிக் போடலாமா வேணாமா? ஏன்னா ரெட் லிப்ஸ்டிக்கோட லைக் பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய அகராதியில் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரெட் லிப்ஸ்டிக் நான் ரொம்ப மினிமலாக கிளம்புறேன் அப்படின்னா மட்டும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். அண்ட் ஆக்சுவலாக டு பி வெரி ஆனஸ்ட், இதுவே இப்போ கேமராவில் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. ஸோ இந்த அளவு கூட எனக்கு கிளம்ப டைம் இல்லை அப்படின்னா தான் ஐ திங்க் ஐல் கோ வித் ரெட் லிப் கலர். ஸோ திஸ் உட் பி த ஃபைனல் லுக். இதே தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றது கிடையாது. பேஸ் ஆல்மோஸ்ட் தான். ஐ எம் குவைட் கன்வின்ஸ்ட் வித் த ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தது, ஐ மீன் எடுத்து வச்சுருக்கிறது. இதை வச்சு இந்த பேஸ் வந்து இது ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஓவர் த டாப் கிடையாது, ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் டென்ஸ் வச்சுருக்கேன் ஃபவுண்டேஷன் பதிலாக. அண்ட் சில பல லிப்ஸ்டிக் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். லைக் நியூட் கலர் போடுறதுனா என்ன போடுறது, பிங்க் மூவ் இந்த மாதிரி போகலான்னா என்ன போடுறது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா என்னுடைய அவுட்ஃபிட் அண்ட் மூட் பொறுத்து தான் நான் என்னுடைய லிப் கலர்ஸாக இருக்கட்டும், ஐ ஷேடோவாக இருக்கட்டும், ஓவரால் மேக்கப்பாக இருக்கட்டும். ஈவினிங் போடுறேன்னா கொஞ்சம் எக்ஸஸாக போடுவேன், டே டைம் போடுறேன்னா மினிமலாக போடுவேன். ஸோ அதனால் சில பல ஆப்ஷன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஐ டெஃபினெட்லி அப்டேட் யூ கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுடைய ஃபேவரட் அவுட்டோர் மேக்கப் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, என்ன உங்களுடைய ஃபேவரட் ஸ்டெப்ஸ் அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.